ஹலோ யூவர்ஸ், இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் போட்ட மாதிரி கூகுளில் போய்ட்டு ரிசர்ச் பண்ணிவிட்டு டாபிக் கேதர் பண்ணிவிட்டு இன்ஃபர்மேஷன் படிச்சுட்டு வந்து சொல்கிறதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுது. சிம்பிளாக சொல்லணும்னா படிக்கிறதெல்லாம் நம்மளுக்கு செட்டே ஆகாதுங்க. பேசுகிறதுனா சும்மா பேசி தள்ளிடலாம். அதுலேயும் பொண்ணுங்களுக்கு கதை பேசுறது நான் சொல்லவா வேணும். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் பார்த்திங்கன்னா, இப்போது இந்த கனெக்டோ, டேட் ஆப்பு, ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பு, இந்த மாதிரி நிறைய ஆப் வந்துருச்சு. அதில் எவ்வளோ பேர் நீங்கள் இப்போ ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி நானுமே அதில் ஆக்டிவாக இல்லை. அந்த ஆப்பை நான் இது வரைக்கும் என்னென்னு கூட பார்த்ததில்ல. ஆனால் இந்த இன்ஸ்டாவில் ரேண்டமாக ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்ம பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட்டில் அது எப்படி இருக்குங்கிறத கெஸ் பண்ணிக்க முடியுது இல்லையா. ஒரு காலத்தில் பேசவே பேசாதீங்க, தெரியாதவங்க கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொன்னது போய், ஆன்லைனில் யார்கிட்டையும் பேசாதீங்க, அறிமுகம் ஆகாதீங்க அப்படின்னு சொன்னது போய், இப்போ ரியலில் யார்கிட்டையும் பேசாதீங்க, ஆன்லைனில் பேசுங்க, உங்கள் இன்ஃபர்மேஷனை கொடுக்காமல் பேசுங்க, உங்கள் மொபைல் நம்பரை ஷேர் பண்ணாமல் பேசுங்க, நீங்கள் எவ்வளோ பேசினாலும் காசு கொடுப்போம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலி இது என்ன மாதிரியான ஒரு பிஸ்னஸ்னே எனக்கு தெரியலை. சரியான ஃப்ரெண்ட்ஷிப், கேம்ஸ் விளாட்லாம், கிஃப்ட்ஸ் கிடைக்கும், அண்ட் முக்கியமாக ரியல் கனெக்ஷன்ஸ் கிடைக்கும். ஆக்சுவலி மக்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஆக்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறத யோசிக்கிறப்போ எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குங்க. ஒரு வாட்ஸ்அப் ஒரு பொண்ணு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, உன் ஃபோட்டோவை டிபியாக கூட வச்சிடாத, அதை லீக் ஆகிடும், வேறு எதுலையாவது எடுத்து தப்பாக யூஸ் பண்ணிடுவாங்க, ஸோ நீ வைக்காத அப்படின்னு சொன்ன காலம் போய், இப்போது இன்ஸ்டாகிராமில் நீ எதை வேணாலும் வீடியோ போடலாம் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பட் எனக்குள்ளே ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஜஸ்ட் 3 இயர்ஸுங்க, வெறும் 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கிறப்போ எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது, சர்ப்ரைசிங்காக இருக்குது. என்னென்னா 3 இயர்ஸ் பேக் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனிச்சு. நான் மேரேஜ்க்காக ப்ரைடல் ஜுவல்லரிஸ் எல்லாம் வாங்கி அதை போட்டு பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் என்னோடய வருங்கால கணவருக்கு அப்போது சென்ட் பண்ணுறேன். அதை என் வீட்டில் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்லைனில் போய் ஃபோட்டோ அனுப்புகிற, படித்த பொண்ணு தானே நீ அப்படின்னு எல்லாம் பயங்கரமாக திட்டினாங்க. இப்போது இந்த 3 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னோடய குழந்த எவ்வளோ அழகாக பண்ணுறான் பாரு, அவன் பேரில் ஒரு வீடியோ, அதாவது இன்ஸ்டாகிராம் சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு அவனோட வீடியோஸ் எல்லாம் போடலாம்ல, எல்லோரும் பார்ப்பாங்கல்ல அப்படி சொல்கிறாங்க. அதாவது முன்ன வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ கூட சென்ட் பண்ணாதன்னு சொன்ன அதே ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்றைக்கி இப்படி சொல்கிறாங்கன்னா, இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? இதுதான் டெக்னாலஜியோ?